கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை இந்த நாளிலே பார்ப்போம். தாவீது சவுலின் சால்வை தொங்கலை அறுத்து கொண்டது நிமித்தம் அவன் மனது அடித்து கொண்டது. அவன் தன் மனுஷரை பார்த்து, கர்த்தர் அபிஷேகம் பண்ணின என் ஆண்டவன் மேல் என் கையை போடும்படியான எப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்யாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாராக, அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று சொல்லி தன் மனுஷரை சவுலின் மேல் எழும்ப விட்டாமல் வார்த்தைகளினால் அவர்களை தடை பண்ணினான். சவுல் எழுந்திருந்து கிவியை விட்டு வழியே நடந்து போனான். இப்போ இந்த சம்பவத்தை நம்ம படித்த சம்பவங்கள், அநேக தேவ பிள்ளைகள், வேதத்தை முறையாக படிக்கிறவர்கள் இந்த வேத வசனங்களை, இந்த சம்பவங்களை தினமும் படிக்கக்கூடிய பிள்ளைகள். இந்த சம்பவம் என்னவென்றால், தாவீது நல்ல ஒரு யுத்த வீரனாக, கர்த்தருக்கு பயந்து யுத்தத்தை நடத்தக்கூடிய இருந்த ஒரு தாவீதை சவுல் எதிர்த்து பொறாமையினாலே சவுல் தாவீதை கொலை செய்வதற்கு தேடுகிறான். அப்போது தாவீது தன்னுடைய உயிருக்கு பயந்து கொண்டு வனாந்தரங்களிலும் கெபிகளிலும் பதுங்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறார். யூதாவினுடைய கெபிகளிலும் வனாந்தரத்திலும் காடுகளிலும் தங்கி வாழ்கிறார். அந்த நேரத்தில் சவுல் தாவீதை தேடி கொலை செய்வதற்காக, பிடிப்பதற்காக யூதாவுக்குள் வருகிறார், யூதாவினுடைய வனாந்தரத்துக்குள்ளாக. அன்று இரவு சவுல் வனாந்தரத்தில் ஒரு கெபியில் தங்கி கொண்டிருக்கும் பொழுது, இரவு நேரத்தில் தாவீதும் அவரோடு கூட சேர்ந்த ஆட்களும் சவுல் இருக்கக்கூடிய இடத்தை கண்டுபிடித்து, சவுலுக்கு தெரியாமலே அவருடைய சால்வையை தூங்கி கொண்டிருக்கும் பொழுது சால்வினுடைய சிறு துணியை அறுத்து கொண்டு அந்த இடத்தை விட்டு கடந்து செல்கிறார். அப்பொழுது கூட இருக்கிற மனிதன் சொல்லுகிறார், இவர் தூங்கி கொண்டிருக்கிறார், இப்பொழுதே இவரை நாம் கொன்று விடலாம் என்று தாவீதோடு கூட இருந்த மனிதர் சொல்லுகிறார். ஆனால் தாவீது சொல்லுகிற வசனம், அவர் சொல்லக்கூடிய வார்த்தை என்னவென்றால், கர்த்தர் அபிஷேகம் பண்ணின என் ஆண்டவன் மேல் என் கையை போடும்படியான இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்யாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாராக, அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்ற வார்த்தையை தாவீது சொல்லுகிறார். அப்போது கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனிதரை நாம் எதையும் செய்யக்கூடாது. எப்படிப்பட்டான வார்த்தைகளையும் நம்ம சொல்லவே முடியாது. கர்த்தர் அபிஷேகம் பண்ணின ஒரு மனிதனை குற்றப்படுத்துவதற்கு யாராலும் முடியாது. ஒரு அரசனாக இருந்த சவுலுக்காய் ஆண்டவர் இந்த அளவு தாவீது பயந்திருக்கும் பொழுது, கர்த்தருடைய ஊழியக்காரராக இருக்கக்கூடிய ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு, பிரதான ஆசாரியர்களுக்கு, கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்கு நாம் எந்த அளவுக்கு பயந்திருக்க வேண்டும் என்பதை சற்று யோசித்து பார்ப்போம். இதே ஒரு வசனத்தை நான் உங்களோடு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். என்னாகம புஸ்தகத்தில் 13ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் நடக்கிறது. அங்கே என்ன சம்பவம் நடக்கிறது என்றால், ஆரோனும் மோசே, மிரியாம் இவர்கள் உட்பட்ட ஒரு சம்பவம். மோசேக்கு எதிராக ஆரோனும் மிரியாமும் எழும்புகிறாங்க. கோராகியினுடைய கூட்டமும் எழும்புகிறது. அந்த சம்பவங்களை நீங்கள் படிக்கும்போது தெரியும். அப்போ கர்த்தர் உங்களோட மட்டும்தான் பேசுவாரா, உங்களை மட்டும்தான் ஆண்டவரை ஊழித்து கலைச்சாரா என்று சொல்லி பேசுகிறாங்க. கர்த்தருடைய ஊழியக்காரனுக்கு எதிராக அந்த கோராகன்ற ஒரு மனிதன் எழும்புகிறார். அப்போ ஆண்டவர் எழுந்து பதில் செய்கிறாரு. உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக ஆண்டவர் இறங்கி எல்லா ஜனங்களையும் கூட வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கூடார தண்டையில் வர சொல்லுகிறார். நான் தெரிந்து கொண்ட மோசேயனுடைய கோல், நான் தெரிந்து கொண்ட ஆரோனுடைய கோல் துளிர்க்கும் என்று சொல்லி 12 கோத்திரத்தினுடைய கோலை வாங்கி அந்த கோள்களை, அந்த குச்சி கோலை ஆசரிப்பு கூடாரத்தில் கொண்டு வைக்கிறாங்க. 12 கோத்திரத்தினுடைய கோலை, ஆளுக்கு ஒரு கோத்திரத்தினுடைய ஒரு கோல். அதில் ஆரோனுடைய கோல், லேவி கோத்திரம் துளிர்த்தது. அப்போது இந்த விஷயத்தை ஆண்டவர் அப்படி சரி பண்ணினார். நான் ஆரோனுடைய குடும்பத்தை தெரிந்து கொண்டேன், அவர்கள் தான் என்றென்றைக்கும் இந்த ஊழியத்தை, கனமான ஊழியத்தை அவர்கள் செய்வார்கள் அப்படி என்று சொன்னார். அப்போது இதை மீறி கோராகினுடைய கூட்டம் செயல்பட்டது. ஆண்டவர் அந்த கூட்டம் தண்டித்தார். அவருடைய கூட்டத்தை ஆண்டவர் அந்த இடத்திலே, கானான் தேசத்திலே அவர்களை ஆண்டவர் அழித்து போட்டார்.
எதனால் அப்படின்றால் கர்த்தருடைய ஊழியக்காரனுக்கு எதிராக அவர்கள் செயல்பட்டதனால, பேசுவதனால தான். ஊழியம் செய்வது எவ்வளோ கடினமான காரியம் என்பதை அனைவரும் அறிந்த ஒன்று. ஒரு சிலருக்கு அறியாதவர்கள் தன்னுடைய விருப்பப்படி தன்னுடைய இச்சையை, ஆசையை நிறைவேற்றுவதற்காக, தன்னுடைய மாம்ச எண்ணங்களை இந்த சபையில் நிறைவேற்றுவதற்காக அதை எதிர்க்கும் பொழுது, ஊழியக்காரனை எதிர்க்கும் பொழுது வேதம் சொல்லு, கோராகினுடைய கூட்டம் இதை செய்ததனாலே அவர்கள் தண்டிக்கப்பட்டார். அப்படிப்பட்ட தண்டனை கர்த்தருடைய ஊழியக்காரருக்கு எதிராய் செயல்படுகிறவர்களுக்கு, ஊழியக்காரனை பகைக்கிறவர்களுக்கு ஆண்டவர் செய்வார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் அபிஷேகம் பண்ணின ஒரு மனிதன் நம்ம எதிர்க்கவே முடியாது. எதிர்த்தால் நாம தான் சிதறண்டு போவோம். கர்த்தர் அபிஷேகம் பண்ணின எந்த ஒரு மனிதனையும் நம்மளால் தோற்கடிக்க முடியாது. முகஸ்துதி பார்த்து எதையும் செய்ய முடியாது. வேதம் சொல்லுது, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகம், ஆனால் கர்த்தர் அவைகளை நின்று அவனை விடுவிப்பார். எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் நீதிமானா நல்லவர்களாக இருங்க, உண்மையாக இருங்க, நேர்மையாக இருங்க, மனத்தாழ்மையாக இருங்க, பரிசுத்தமாக இருங்க. இப்போது கர்த்தர் நம்மோடு இருப்பார், உங்களோடு இருப்பார். ஊழியக்காரருக்கு எதிராக செயல்படுவதை அறவே விட்டு விடுங்க, அது நல்லது. ஊழியக்காரரோடு இணைந்து செயல்படுங்க. பாவம், இது பாவம் என்றால் ஊழியக்காரங்க சொல்லக்கூடிய விஷயங்கள், இது சரி என்றால் பாவம் என்றால் வேதத்தின்படி தான் நீங்கள் பார்க்கணும். இது பாவம்னா பாவம், இது பாவம் இல்லை, இது சரினா சரி. ஊழியக்காரங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்டு, கள்ள உபதேசங்களும் உண்டு, முகஸ்துதிக்காக முகத்துக்காக பேசக்கூடிய ஆட்களும் உண்டு. அது அல்ல, வேதத்தின் ஊடாக சொல்லக்கூடிய வசனங்களை சோதிச்சு பாருங்கள், இது உண்மைதானா, சொல்லக்கூடிய வார்த்தைகள் உண்மை, உடனே கீழ்ப்படிங்க, மனம் திரும்புங்க, உடனடியாக மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். அது என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுப்பார். ஒருவேளை ஆண்டுடைய வார்த்தை கீழ்ப்படியாத போது, பாவத்தில் இருந்து கொண்டு கீழ்ப்படியாத போது, முரட்டாட்டம் செய்யும் பொழுது, நீதிமானாக இருந்தாலும் ஆண்டவர் விட போகிறதில்லை. வேதம் சொல்வது, தன் நீதி நிமித்தம் நீதிமான் பிழைக்க மாட்டான். அவன் தன்னுடைய நீதியின்படி வாழ்ந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அவன் மறுதளித்து அநியாயம் செய்யனா அந்த நீதியினால் அவன் நீதிமானாக வாழ மாட்டான். அவனுக்கு உயிர் பிச்சை கிடைக்காது, உயிர் பிழைக்க மாட்டான். அவன் இவ்வளோ காலம் நீதிமானாக வாழ்ந்தான். ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலம் நீதியை விட்டுட்டு மனம் தெரிந்து வேற வழி விலகி தவறு செய்யும் பொழுது அந்த நீதினால் அவன் வாழ மாட்டான். இதுவரை செய்த நீதியினால் அவன் பிழைக்க மாட்டான். ஆனால் துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்தை விட்டுட்டு மனம் திரும்பும் பொழுது அவனுக்கு ஆண்டவர் அந்த ஞானத்தை கொடுப்பார். ஆமென்.